பீட்ரூட்டில் அதிகமான நன்மைகள் இருக்குது, ஆனால் பசங்க சாப்பிடவே மாட்றாங்க அப்படின்ட்டு ஃபீல் பண்ணுறீங்களா? இந்த பக்குவத்தில் ஒரு தடவை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். எப்படி சாப்பிட மாட்றாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். இதுக்கு நான் தேவையானது 5 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிட்டேன். அடுத்ததாக கடுகு, உளுந்து, கடலைப்பருப்பு, சீரகம் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. கூடவே 1 கொப்பு அளவுக்கு கருவேப்பிலையை வந்து நம்ம சேர்த்துட்டு இதை லைட்டாக சிம்மில் வச்சு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்ததாக இப்போ நான் 1/2 கிலோ அளவுக்கு பீட்ரூட்டை தோலை மட்டும் சீவிட்டு கழுவிட்டு நான் இப்போ வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன். இதை வந்து லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் உப்பு சேர்த்துக்கிட்டேன். மொத்தமே 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிட்டு இது எல்லாத்தையுமே நான் லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ நம்ம அதை ஓரமாக ஒரு இடத்துல வச்சுட்டு மூடி விட்டு சிம்மில் வச்சுருங்க. இப்போ வேறு ஒரு பேன் வச்சுக்கோங்க. முழு மல்லி 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், அது கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு சில தேங்காவை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன். இது எல்லாமே நம்ம ட்ரை ரோஸ்ட் தான் பண்ண போகிறோம். அடுத்ததாக ஒரு 10லேருந்து 12 மிளகையும் சேர்த்துக்கிட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இது கூடவே 1/2 ஸ்பூன் அளவுக்கு நான் மிளகாய் தூள் வந்து சேர்த்துக்கிட்டேன். இது எல்லாத்தையுமே நம்ம மிக்ஸில் அரைச்சிடலாம். இப்போ மறுபடியும் நம்மளுடைய பீட்ரூட் அந்த சைடு வெந்துகிட்டு இருந்துச்சுல, அதை எடுத்துக்கலாம். நல்லா வெந்துருச்சு. இப்போ நான் ஒரு 4 பல்லு பூண்டை தோலோட இடிச்சிட்டு இதில் சேர்த்துக்கிட்டேன். அது கூடவே பார்த்தீங்கன்னா 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிட்டு நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நம்ம ஏற்கனவே மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கோம்ல, மிக்ஸில் அரைச்சி வச்சிருக்கோம்ல தேங்காய் மல்லி எல்லாம், அதை வந்து இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு இது நல்லா ஸ்ட்ரக்சராக சூப்பராக வந்திருக்கு பார்த்தீங்களா? ஃபுல்லாகவே ட்ரை ஆயிடணும், அவ்வளோதான். இப்போ நம்ம சர்வ் பண்ணலாம். செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. உண்மையிலே ஒரு வித்தியாசமான ஒரு ரெசிபி இது. ஸ்கூலை விட்டு பசங்க வரும்போது நான் இன்னைக்கு டிஃப்ரெண்ட்டாக பீட்ரூட்டில் ஒரு ரெசிபி ட்ரை பண்ணியிருக்கேன், இதை சாப்பிட்டு பாருங்கள் அப்படின்னு மட்டும் நீங்கள் கொடுங்க. இவ்வளோ நாள் ஏன் இது மாதிரி செய்யலை, இப்படி செஞ்சால் தான் நாங்கள் பீட்ரூட் சாப்பிடுவோமே அப்படின்னு கண்டிப்பாக சொல்லுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன். இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு உங்களுடைய கருத்துக்களை என்னன்னு சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.